அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதமான காலை தென்றல். 2 நாட்களாக தங்களுக்கு குரல் சொல்ல முடியவில்லை என்பதற்காக வருந்துகிறேன். இன்று ஒரு குரல். அதிகாரம் 7, குரல் எண் 64, மக்கட்பேறு. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமது மக்கள் சிறு கைகளால் பிசைந்த சோறானது சுவையான அமிழ்தினையும் விட மிகவும் இனிமையாக இருக்கும் என்கிறார். அதாவது முதலிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மரலைச் சொல் கேளாதார். தம்முடைய மக்களினுடைய மழலைச் சொல் கேளாதவர்களுக்கு தான் குழலினுடைய ஓசையும் யாழினுடைய ஓசையும் இனிமையாக இருக்கும் என்றார். இப்போது பாருங்கள், ஒவ்வொரு குரல்லையும் ஒவ்வொன்று சொல்லிட்டு வர்றாரு. இப்போது பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தை கொஞ்சம் பெரியவனாக வந்த உடனே தன்னுடைய அந்த சாதத்தை அதே பிசையும் அந்த குழந்தை. அப்படி பிசைந்தால் அந்த பிசைந்த சோறை அவர்கள் இருவரும் கணவனும் மனைவியும் சாப்பிடுவதற்கு அமிழ்தத்தை விட அமிழ்தம் ரொம்ப இனிமையாக இருக்கும், அதை விட இனிமையானதாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை எளிமைப்படுத்தக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை நாம் என்றென்றும் மறவாது இருக்க வேண்டும். அற்புதமான மனிதருங்க, அற்புதமான மனிதர்கள், அற்புதமான புலவருங்க அவர். அவருக்கு இணையான புலவர் எந்த நாட்டிலேயுமே பிறந்ததில்லை. தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை எனலாம். அதாவது குடும்பத்திலே கணவனும் மனைவியும் தங்கள் இல்லறத்தால் பிறந்த குழந்தை அந்த அளவுக்கு அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தையினுடைய மழலை பேச்சும் சரி, அது பிசைஞ்ச சோறும் சரி, அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது என்கிறார். எந்த அளவுக்கு வருத்தி சொல்கிறார் பாருங்க. அப்போ உண்மைதான். இப்போ நம்மளே பாருங்கள், முதல்ல என்ன சொல்கிறாரு, அந்த குழந்தையை தொட்டால் கூட நம்மளுக்கு மகிழ்ச்சி இன்பமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராரு பாருங்கள். இப்போ அந்த பிசைந்த சோறை அவர்கள் உண்ணும்போது, யார் உண்ணும்போது, தாய் தகப்பன் பெற்றோர்கள் உண்ணும்போது அவ்வளவு அமிழ்தினும் இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும் என்கிறார். அற்புதமான குரலுங்க, மறக்க முடியாத குரல். அதாவது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது பின்னாடி பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கே முன்பே இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து இன்றைய புத்தகம் அதாவது சிம்ம சொப்பனம். இந்த புத்தகம் தனுஷ்கோடி ராமகிருஷ்ணன் என்பவர் 1978 நான் கல்லூரியை விட்டு வெளிவந்த 3ஆம் ஆண்டு 1975 கல்லூரியை விட்டு வெளிவந்தேன். 1978 இந்த புத்தகம் எழுதியிருக்காருங்க. ரொம்ப உண்மையிலேயே 13 சிறுகதைகளை கொண்டு அற்புதமாக எழுதியிருக்கிறார். இதுவும் நான் திருவிழாவில் வாங்கினதாங்க. அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம படிப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாசிப்பு திறனை நாம் உயர்த்தி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். இது மாணவர்களுக்கு 13 சிறுகதைகள். முதல்ல ஒரே ஒரு வெற்றின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதை நன்றின்னு எழுதியிருக்காரு. நன்றின்ற சிறுகதையை விட்டு லைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு விட்டுடுறேன். அதாவது ஏன்னா எனக்கு இந்த பேசுவதற்கு கொஞ்சம் நிறையா பேசணும்னா இதில் ஒளிபரப்ப மாட்டாங்க என்னோடய யூடியூப்பில். அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நல்லாவே 13 சிறுகதைகளுக்கும் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிடுவேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒருவர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. அந்த பஸ்ஸில் ஏறி இடம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஒருத்தர் வாங்க 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 உட்கார சொல்கிறாரு.
அவர் நீங்கள் யார் என்ன இவ்வளோ ஒரு அற்புதமாக பேசி என்னை வரவேற்கிறேன்னு கேட்கும்போது பழைய கால நண்பர் அவர். அதாவது கல்லூரி காலங்களினுடைய இளமை காலம்னு சொல்லுவோம். இது உயர்நிலைப் பள்ளியினுடைய இளமை காலம். இவர் அந்த படித்த அந்த வரவேற்றார்ல, "நீ யார் சார்?" இவர் கேட்க, அவர் சொல்கிறாரு, "நான் வந்துங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்னைய, நீங்கள் வந்து நம்ம உயர்நிலைப் பள்ளியில் படிக்கையில் நீங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை தான் நம்ம 2 பேரும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிருவோம், பிரித்து சாப்பிட்டுக்கிருவோம். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில்" அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு, "அப்படியா, இப்போ தான் எனக்கு நினைவு வருது" அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் இருக்கார்ல, அவர் தான் அவருடைய அவருக்கு எல்லாம் சில தீபாவளி போன்ற பண்டிகை வந்துருச்சு, இப்படி பண்டிகைக்கெல்லாம் அவர் தான் வேஷ்டி சட்டை இது எல்லாம் எடுத்து கொடுப்பாராம். அந்த ஞாபகார்த்தமாக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழையாக படிச்சிருக்காரு. அந்த அந்த ஞாபகார்த்தமாக அவருடைய மகனுக்கு வந்து அவருடைய அந்த ஹெட்மாஸ்டர் இருக்கார்ல, அவருடைய பேரையே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் உண்மையிலே திணைத்துணையாக, அதாவது என்ன சொல்கிறார், திணையளவு நன்றி செய்தாலும் பனையளவாக எண்ணுவார்கள் பெரியவர்கள் என்று உங்களை போன்றவர்களைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்தியுள்ளாரே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அப்படி இல்லைங்க, இவர் ஒரு குரல் சொல்கிறாரு, "காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது" அப்படின்னு சொல்லி அவர் பேர் ரவீந்திரன். இவர் இப்போ நீ என்ன இருக்கீங்க கேட்குறாரு. "நான் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு" சொல்கிறாரு. இவர் ரவின்றவர், அவர் ரவீந்திரன். அவர் வந்து தமிழ் ஆசிரியர் இல்லை, அவர் வேலூரில் மிகப்பெரிய மருத்துவராக இருக்காராம். மனைவி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பையன் பேரை சொல்லையில், "என்னங்க இது எங்கள் நம்ம தலைமை ஆசிரியர் பேர் மாதிரி இருக்குது, தலைமை ஆசிரியர் பேரை தான் நான் வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி மலரும் நினைவுகளை, இளமை காலங்களின் மலரும் நினைவுகளை, பசுமை நிறைந்த நினைவுகளை அவர்கள் இருவரும் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி முடியுதுங்க. உடனே அவர் வேலூருக்கு போகிறாரு. "நீங்கள் வேலூருக்கு வந்தாலும் எப்படியும் என்னை வந்து பார்த்துட்டு சந்திச்சுட்டு போகணும்னு" சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. அந்த மலரும் நினைவு முதல் நன்றின்னு, இதுக்கு பேர் நன்றி. அவர் மிகப்பெரிய மருத்துவர். இவர் பழைய நண்பரை சந்தித்து 2 பேரும் பேசிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நல்லா எழுதியிருக்காருங்க. ஆனால் என்னென்னா பாவம், அந்த ஒரு சிறுகதை தான் எழுதியிருக்காரு. அதுக்குள்ளே அப்புறம் அவர் நம்மிடமிருந்து நம்ம மின்னுலகம் சென்று விட்டார். அற்புதமான ஒரு கதையை அப்படி படிக்கிறவங்க நிறையா. அப்போத்தாங்க சிறுகதைக்கு முதல்ல குளத்தங்கரை அரச மரம்னு நினைக்கிறேன், இவர் ஊவே சாமிநாதையர் எழுதியதுங்க. சிறுகதையை முதலில் தமிழில் எழுதியவர் ஊவே சாமிநாதையர். அவர் தான் அரச மரத்து குளத்தங்கரை அரச மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரச மரத்து குளத்தங்கரை அரச மரம் சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காரு, ஒரு சிறுகதை. அந்த மாதிரி சிறுகதைக்கு வித்திட்டவர் ஊவே சாமிநாதையர். அதுக்கப்புறம் எல்லாருமே எழுதியிருக்கோம். நான் 2 புத்தகம் சிறுகதை எழுதுனேங்க. அதுக்கப்புறம் பூரா நாவல் தான். அதனால் வந்து நல்லா நீங்கள் என்ன செய்யணும்னா, நன்றாக புத்தகங்களை படிக்க வேண்டும். மாணவ செல்வங்கள், தயவுசெய்து தினந்தோறும் ஒரு திருக்குறளை கண்டிப்பாக படியுங்கள். நீங்கள் எப்படி என்ன வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி ஆவீர்கள். நன்றி, வணக்கம். தீபாவளி முடிஞ்சு முதல் நாள் இன்று தான் உங்களுக்கு திருக்குறளை கூறுகிறேன். இனி தொடரும். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.